அச்சோ சாலினி வேற நம்மள பார்த்து தொலைஞ்சிட்டாலே. சரி வேலை வழி இல்லடா ராஜு, சமாளி. ராஜீவ், என்னப்பா இந்த பக்கம்? வாட் a pleasant surprise. அது ஒண்ணுமில்லப்பா, சும்மா ஷாப்பிங் போலான்னு வந்தேன். ஓ அப்படியா? நான் கூட இங்க மாங்காய் பறிக்க வந்திருப்பேன்னு நினைச்சேன். என்னப்பா காமெடி பண்ணிட்டு இருக்க? அதைத்தானே நானும் சொல்றேன். ஷாப்பிங் மால்க்கு என்ன பண்ண வருவாங்க? எல்லாரும் ஷாப்பிங் தான் பண்ண வருவாங்க. என்னடா நீ வந்திருக்கியா இல்ல உன் கூட யாரும் வந்திருக்காங்களா அப்படின்னு நீ சொல்லணும். அதை விட்டுவிட்டு ஷாப்பிங் பண்ண தான் வந்திருக்கேன்னு சொன்னா ஆமால, அதுவும் கரெக்ட் தான் சாலினி. அப்புறம் ராஜீவ், மீட் மை ஃபியான்சே. இவர் பேரு ரமேஷ். ஓ, இவன் தான் அந்த பூஜா சொன்ன தேவாங்கா. பார்க்க அப்படியே தேவாங்க மாதிரி தான் இருக்கான். என் ரவி எங்க, இவன் எங்க? இந்த சாலினி டேஸ்டே சரியில்லப்பா. ஹே, என்ன ராஜீவ் அமைதியா இருக்க? அப்புறம் ரமேஷ், இவர் தான் ராஜீவ். நம்ம ரவி இருக்கான்ல, அவனோட எம்டி ஃப்ரெண்டு. அம்மா, நீ எம்டி ஃப்ரெண்டுலாம் சொல்ல தேவையில்லை, ரவியோட ஃப்ரெண்டுன்னு சொன்னாலே போதும். ஹாய் ரமேஷ், எப்படி இருக்கீங்க? என்ன ரெண்டு பேரும் ஜோடியா ஷாப்பிங் பண்ண வந்திருக்கீங்க போல? ஆமா ராஜீவ், ஷாலினிக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு, அதனால தான் அவளை ஷாப்பிங் கூப்பிட்டு வந்தேன். டே ராஜீவ், நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதிலே சொல்லல. நீ என்ன தனியா வந்தியா, யார் கூட வந்தேன்னு நான் கேட்டேன். இவன் நம்மளை விடவே மாட்டா போலப்பா. அது ஒண்ணும் இல்ல ஷாலினி, நம்ம ரவிக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சா, அவன் வாடா ஷாப்பிங் போலான்னு கூப்பிட்டான், அதனாலதான் அவனுக்கு துணையா நான் வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. என்ன, ரவி ஷாப்பிங் பண்ண வந்திருக்கானா? அச்சோ, இவன் திடீர்னு பத்திரகாளியா மாறிட்டா, நம்ம எதுவும் சொல்லக்கூடாது சொல்லிட்டோமோ? ஏய் வா ஷாலினி, நீங்களும் இங்கதான் ஷாப்பிங் வந்திருக்கீங்களா? இவன் ஒருத்தன் நேரங்காலம் தெரியாம நானே உளறி வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். இனி என்ன நடக்க போதோ? டே ரவி, என்கிட்ட பேசாத. நான் ஷாப்பிங் கூப்பிட்டதுக்கு என்ன சொன்னேன்? எனக்கு வேலை இருக்கு, அது இருக்கு அப்படின்னு போடிட்டீலடா. இப்போ என்னடானா ராஜீவா நீயே ஷாப்பிங் கூப்பிட்டு வந்திருக்க. என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அச்சோ, இவங்களுக்குள்ள ஆல்ரெடி ஆர்குமெண்ட் போயிருக்கும் போலயே. இது தெரியாம நான் வேற உளறி வச்சிட்டேன். டே மாப்ள, செத்தடா நீ இன்னைக்கு. ஏன்னா நான் ஷாப்பிங் கூப்பிட்டு வந்தேனா? ஆமா மச்சான், நீ தானே உனக்கு ட்ரெஸ் எடுக்கணும், ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்த. டேய் என்னடா உளர்ற? நீ தானடா என்னைய கூப்பிட்ட? டேய் மச்சான், அந்த ஒரு தடவை மன்னிச்சுக்கடா, தெரியாம உளறிட்டேன், அப்படியே மெயின்டைன் பண்ணுடா. அட போடா, இவ இனிமேல் என்கிட்ட பத்திரக்காளியா ஆடுவாளே. டே ரவி, நான் உன்கிட்ட கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்ல. இங்க வா. போய் சமாளிடா மச்சான் ப்ளீஸ். சமாளிக்கிறேன்டா, எல்லாம் என் தலையெழுத்து. வெல்கம். ஹே பூஜா, அது ஒண்ணுமில்லப்பா, அது என்னோட ட்ரெஸ் ஒன்று சடனா கிழிஞ்சு போச்சா, ஸோ அதனால தான் ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஷாப்பிங் கூப்பிட்டு வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. டேய், உன்ன மாதிரி இவ்வளோ மொக்க எவனாலையும் காரணம் சொல்ல முடியாதுடா. ஓ அப்படியா? உன் ட்ரெஸ் கிழிஞ்சிருச்சாமா? எங்க காமி, திரும்ப பாப்போம். ஹேய் ஷாலினி, நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க? அது ட்ரெஸ்னா ஷர்ட் இல்லப்பா, அது பனியன், உள்ள போட்டிருந்த பனியன் கிழிஞ்சு போச்சு, அதனாலதான். ஓ, உள்ள போட்டிருந்த பனியன் எது ஏறிச்சியா கிழிஞ்சு போச்சா? டேய், இப்போ எதுக்கு நீ சொதப்பிக்கிட்டு இருக்க? இப்படி ஸ்ட்ரைட்டா உண்மையை மட்டும் சொல்லு. இப்படி பொய் சொல்லதான் உனக்கு வராதுன்னு தெரியும்ல, அப்புறம் ஏன்டா இப்படி பொய் சொல்ல ட்ரை பண்ற? அது ஒண்ணுமில்ல ஷாலினி, எனக்கு ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு, இருந்தாலும் நீ ரமேஷ் கூட தனியா போனா நல்லா இருக்குமேன்னு தோணுச்சா, அதனாலதான் நான் அப்படி பேசினேன். ஓகே சரி, இப்போ நீங்க போய் ஷாப்பிங் பண்ணலாமே, எதுக்கு இவ்வளோ நேரம் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு? பாரு ரமேஷ் இவர் ஏதாவது நினைச்சுக்க போறாரு, கிளம்பு ஷாலினி. கூட இவ ஃபியான்சே நான் இருக்கேன், அது இவ கண்ணுக்கு தெரியல. இவ ஃப்ரெண்டு ஏன் இப்போ இங்க வந்தான்றதா இப்போ ரொம்ப முக்கியம் பாரு. ஷாலினி, சொல்லுங்க ரமேஷ். உங்க பேச்சுவார்த்தை முடிஞ்சிச்சுன்னா நம்ம போய் ஷாப்பிங் பண்ணலாமா? ஆல்ரெடி டைம் ஆகுது. போலாம் ரமேஷ், எல்லாம் இந்த ரவினால தான். சரி நான் வரேன், நீங்க முன்னாடி போங்க, வரேன். இவன் இவ்வளோ ரூடா பிஹேவ் பண்றான். நீ வீட்டுக்கு வா, உன்கிட்ட பேசிக்கிறேன். இப்போ நான் கிளம்புறேன். டே ராஜீவ், உன்னால முடிஞ்சத நீ சிறப்பா பண்ணிட்டடா. ஏன்டா அவகிட்ட நான் தான் ஷாப்பிங் கூப்பிட்டேன்னு சொன்னேன்? டேய், அந்த நேரம் பதட்டத்துல எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலடா, அதனாலதான் நான் பாட்டுக்கு வாய்க்கு வந்து அடிச்சு விட்டேன். உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஆர்குமெண்ட் போயிருக்குன்னு எனக்கு எப்படிதான் தெரியும்? சரி வா கிளம்பலாம். டேய், நம்ம இன்னும் ஷாப்பிங்கே பண்ணலடா. ஏய், என்னோட பொறுமையை ரொம்ப சோதிக்கிற நீ, ஒழுக்கமா கிளம்பிடு, இல்ல குன்றும் பாத்துக்கோ. அப்படியேங்கப்பா, நீ அந்த பத்திரகாளி விட பயங்கரமா இருக்கிறா. சரி வா வா வா, கிளம்பு கிளம்பு. கூல் கூல் கூல். இப்பெல்லாம் நீ என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்ட ஷாலினி, ஆனா என்ன பண்றது, போய்த்தானே ஆகணும். இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கும் ரமேஷ்க்கும் என்கேஜ்மெண்ட், அதுவும் இல்லாம நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா பழகுறது ரமேஷ்க்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். என்னால உன் வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமும் வந்துடக்கூடாது ஷாலினி, அதுக்கு தான் நான் உன்னை விட்டு விலகி இருக்கேன். அச்சோ, ஷாலினி எதுக்கு கால் பண்றா? இன்னைக்கு என் காதுல ரத்தம் வர அளவுக்கு திட்ட போறான். ஹலோ. என்னடா ஹலோ,
என்கிட்ட பேசாத நீ. இப்போ கால் பண்ணது நீ தானப்பா? டேய் என்ன நக்கலா? ஹேய் இல்லப்பா ஷாலினி, நான் எதுக்கு உன்னை நக்கல் பண்ண போறேன்? சரி, இப்போ நீ ஏதோ கோவத்துல இருக்க. என்ன பண்ணணும் சொல்லு. பாரு ரவி, நீ இப்ப உடனே வீட்டுக்கு வர. ஏதாவது சாக்கு போக்கு சொன்ன அப்புறம் எப்பயுமே உங்ககிட்ட பேச மாட்டே பாத்துக்கோ. ஹேய் ஏன்பா இப்படிலாம் பேசுற? இப்போ என்ன, உன்னை நேர்ல வந்து பார்க்கணும் அவ்வளவுதானே? சரி, ஒரு 1/2 அங்க இருப்பேன், ஓகேவா? சொன்னா பத்தாது, செஞ்சு காமிக்கணும். உடனே இப்ப வர்ற. வைக்கிறேன் போன. ஆத்திரியோ பயங்கர கோவத்துல இருக்கா போலயே. டே ரவி, எதுக்கும் உடம்ப இரும்பாக்கிட்டு போ. ஷாலினி இன்னைக்கு கடும் கோவத்துல இருக்காடா. எல்லாம் இந்த ராஜீவ் பயலால. அவன் என்ன கூட்டு போயிட்டு என்னையும் மாட்டி விட்டுட்டான். இப்ப என்னால உண்மையும் சொல்ல முடியாது. ச்சே, மத்தளத்துக்கு 2 பக்கம் அடிங்கிற மாதிரி நான் இவங்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியதா இருக்கு. சரி கிளம்புவோம், அப்புறம் அவன் இன்னும் கோவப்படுவா. வர வர இந்த ரவியோட போக்கே சரியில்லை. நம்மளை எப்ப பாரு அவாய்ட் பண்றான். என்ன நினைக்கிறானே தெரியலையே. என்ன ஷாலினி மேடம், உங்க மனசுக்குள்ளேயே என்னத்தான் பொறிஞ்சு தள்ளிக்கிட்டு இருக்கீங்க போலயே. மனசுக்குள்ள மட்டும் இல்லடா, வெளியிலயும் தான். ஏன்டா அப்படி இருக்க? வர வர நீ சரியில்லை ரவி. இங்க பாருங்க ஏன் ஷாலினி மேடம், வர வர நீங்க தான் சின்ன விஷயத்த கூட ரொம்ப பெருசா ஃபீல் பண்றீங்க. ஓகே, அதை மாத்திக்கோங்க. இனிமேல் எங்க போனாலும் நானே கூட வரணும்னு நினைக்கிறது எப்படி சாத்தியமாகும்? நீயே சொல்லு. டேய் என்ன சொல்ல வர? எது வந்து ஸ்ட்ரைட்டா புரியுற மாதிரி சொல்லுடா. இப்படி பொடி வச்சுலாம் பேசாத, எனக்கெல்லாம் அதெல்லாம் புரியாது. அட என் மக்கு ஷாலினி, உனக்கு இப்ப கல்யாணம் ஆக போகுது. உன் கூட உன் ஃபியான்ஸே இருக்காரு. அவர் கூட தான்மா நீ போகணும். அவர் இருக்கிற நீ என்கிட்டயே பேசிட்டு இருந்தா அவர் என்ன நினைப்பாரு சொல்லு. இதெல்லாம் நீ யோசிச்சு பார்க்கணும்ல. டேய் ரவி, என்ன இருந்தாலும் அதுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னு ஆயிருமா? அப்போ ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டா தன்னோட ஃப்ரெண்டை விட்டு கொடுத்து தான் ஆகணுமா? இதை பாரு ஷாலுமா, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. உன் ஃப்ரெண்டை நீ விட்டு கொடுத்துடணும்னு நான் சொல்லலை. ரொம்ப ஓவரா அட்டாச்சா இருக்க முடியாது. முந்தி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்றேன். புரியுதா? என்னத்தையோ சொல்ற, ஏதோ புரியுது. சரி விடு, வா நம்ம கொஞ்ச நேரம் ஜாலியாக பேசிட்டு இருப்போம். இன்னைக்கு என்னென்ன நடந்துச்சுன்னு உங்ககிட்ட சொல்லலைல, வா சொல்றேன். சொல்லு. இன்னைக்கு என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணீங்க? நீயும் ரமேஷும் எங்கெங்கெல்லாம் போனீங்க? நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீல இன்னைக்கு. ஆமா ரவி, ரமேஷ் இன்னைக்கு ஷாப்பிங் மால் ஃபுல்லாக சுற்றி காமிச்சிட்டான். எது வேணுமோ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டான். ஆனால் எனக்கு எதுவும் எடுத்துக்கவே தோணலை. இப்படி இருந்தும் அவன் நிறைய திங்ஸ் எனக்கு எடுத்து கொடுத்தான். ட்ரெஸ்ஸு, ஹேண்ட்பேக், செப்பல்ஸ், வாட்ச், காஸ்மெட்டிக்ஸ், இப்படி நிறைய வாங்கி கொடுத்தான் ரவி. ஆனால் நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் என் மேலே ஒரு தனி கேரிங் வச்சுருக்கான்டா. அந்த கேரிங்கில் என்னால் லவ்வை பார்க்க முடியுது. ஐ மீன் ஃபால் இன் லவ் வித் ரமேஷ். இப்போ ரமேஷ் கண்ணில் தெரியுற காதல் உனக்கு என் கண்ணில் எப்பயுமே தெரியலையா ஷாலினி? சின்ன வயசுலேருந்து நான் உன்னை காதலிக்கிறேன். ஆனால் என்னோட காதல் உன் கண்ணுக்கு தெரியவே இல்லையா? இல்லை ஃப்ரெண்டுங்கிற பார்வை அந்த காதலை மறைச்சிருச்சா? டே ரவி, நான் எவ்வளோ ஜாலியாக பேசிட்டு இருக்கேன், நீ என்ன இப்படி உம்முன்னு இருக்க? உன்னை அவன் பக்கம் அனுப்பிட்டேன் ஷாலினி. ஆனால் இங்கே நான் மட்டும் நிற்கிறேன், தனி மரமா. ஏய், நான் எங்கடி உம்முன்னு இருக்கேன்? நீ சொல்றத கேட்டு நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் தெரியுமா? என் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஒரு ஹஸ்பண்ட் வர போறாருன்னா என்னை விட சந்தோஷப்பட யார் இருக்கா சொல்லு. ரவி, நீ என்கிட்ட பேசும்போது உன் பேச்சு வேற மாதிரி இருக்கு, ஆனா உன் கண்ணு வேற என்னமோ சொல்லுதுடா. நான் சந்தோஷப்படணுங்கிறக்காக பேசுறேன், ஆனா நீ சோகமாயிடுற. ஏண்டா, ஏதாச்சும் என்கிட்ட இருந்து மறைக்கிறியா? சொல்லு ரவி. இல்ல ஷாலினி, என் மனசுல இருக்கதை சொல்லி உன்னை கஷ்டப்படுத்த நான் விரும்பல. என்னோட காதல் எனக்குள்ளேயே புதஞ்சு போயிடட்டும், அது யாருக்குமே தெரிய வேணாம். ஏய் இங்க பாரா, இவ பெரிய மனுஷன் மாதிரிலாம் பேசுறான். இங்க பாரு மேடம், உனக்கு கல்யாணம் தான் ஆக போகுது. நீ ஒன்னும் பாட்டியா இல்ல, ஓகே? என்னென்னமோ பேசுற. அப்படியெல்லாம் இல்ல ஷாலினி. உண்மையா தானே? 100%. ஓகே. ஏ ரவி, எப்பயுமே சிரிச்சுட்டே தான் இருக்கணும், இப்படி உண்மைலாம் இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன சிரிச்சுட்டா போச்சு? ஓகே. காமெடியா சிரிக்கிறதா? நீ எப்பயுமே இப்படி சிரிச்சுட்டே இருக்கணும் ஷாலினி, அதுதான் எனக்கு வேணும்.